என்ன நாளைக்கு உங்களுக்கு மௌத்து வரும்னா உங்களோட மனநிலை என்ன? நீங்க ரெடியா? நான் ரெடியா? அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கத்தை நாங்க நிறைவேற்றிட்டோமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை எதுக்காக படைச்சா? நாங்க ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குறிக்கோளை நாங்க நிறைவேற்றிட்டோமா? அப்ப அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லிக்கிறான்? முதலாவது அல்லாஹ் சொல்றான், குல் ரப்புன் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ். யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறுகின்றார்களோ, நாங்க எல்லாரும் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தான் எங்களே படைச்சான், அல்லாஹ் தான் எங்களே பரிபாலிக்கிறான், நாங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா ரப்புன்ற வார்த்தை அளவு ரப்பாக ஏற்றுக்கொண்டு போதா. அடுத்த கட்டம் அல்லாஹ் என்ன சொல்றான்? சும்மஸ்தகாமு. அந்த ரப்புன்ற வார்த்தையில நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். குழப்பமே இருக்குது இந்த இஸ்திகாமத்தில், நிலைத்தல்ல உறுதியில இருக்கிற குழப்பமே. எல்லாரும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரியும் நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் தான் எங்களை படைச்சான், அல்லாஹ் தான் எங்களை பரிபாலிக்கிறார், உலகத்தில் வாழ வைக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனா அந்த ஏற்ற கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமா? நாங்கள் உறுதியாக இருந்தால், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் லா இலாஹ அந்த அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த கலிமாவிலே உறுதியாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப இந்த இஸ்திகாமத் என்பது, இந்த ரப்புண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்திகாமத்தாக இருப்பது என்பது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதென்றால் சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கலிமால உறுதியாக இருக்கணும். அப்ப சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படும் அனைத்துமே அசத்தியம். அல்லாஹ்வை தவிர நாங்க யாருக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் செலுத்தக்கூடாது. இதுதான் கலிமாவுடைய வாழ்க்கை, ஏகத்துவ வாழ்க்கை, தௌஹீதுடைய வாழ்க்கை. அந்த அகீதாவிலே, தௌஹீதிலே, ஏகத்துவத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம் என்று. ஆனா உண்மையிலே நாங்கள் உறுதியாக இருப்போமாக இருந்தால், நாங்கள் மரண தருவாயை அடைந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு மலக்கை கொண்டு எங்களுக்கு ஆறுதல் அளிப்பான். நீங்க பயப்படவான, கவலைப்படவான, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் பெற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அன்பான சகோதரிகளே, நாங்கள் அவ்வாறு அச்சமற்றவர்களாக வாழுவதற்கான அடிப்படை காரணம் கொள்கையில் உறுதி கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, அகீதாக்காக உசுரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தியாகம் செய்த ஒரு காலம் இருந்துச்சு. எதை பார்க்குறேன்டாலும் இது எங்களோட அகீதாக்கு, ஏகத்துவத்துக்கு, தௌஹீதுக்கு உடன்படுமா, இங்கே ஷிர்க் இருக்குதா, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருக்குதா, பிதஅத் நடக்குதான்னு பார்த்து பார்த்து ஆராய்வு செஞ்சு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றின ஒரு காலம் வந்துச்சு. ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் உண்மை தன்மை, மறுமை நாளுடைய காலம் வரும் பொழுது மக்கள் அந்த கொள்கையில், இஸ்லாத்தில் உறுதி இல்லா பேத்துருவாங்க. குர்ஆனுடைய அறிவு மக்களை விட்டு உயர்த்தப்படும். எந்த அளவுக்கு மக்கள் கொள்கையில, மார்க்கத்தில் உறுதி இல்லாத ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றுவது என்பது ஒரு நெருப்பு தணலை கையில வச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு கட்டம் வரும். யாருமே தணலை கையில வச்சிருக்க மாட்டாங்களே, கையில தணலை வச்சா சுடுமா இல்லையா, டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அது மாதிரி மார்க்கத்தை பின்பற்றாத ஒரு காலகட்டம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்றைக்கு எங்களில் எத்தனை பேர் எங்களோட வாழ்க்கையில், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்தில், புள்ளோளுக்கு ஒரு அறிவை கொடுக்கறதுல, ஒரு பாலர் பாடசாலைக்கு சேர்க்கறதுல, அல்லது ஒரு பாடசாலைக்கு சேர்க்க போகலை, இங்கே ஷிர்க் நடக்குதா, மார்க்கத்துக்கு முரணான வழிபாடுகள் இருக்குதா, அந்நிய மத தெய்வங்களை வணங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதா, மார்க்கத்துக்கு முரணான சூழல் இருக்குதான்னு எத்தனை பேர் பார்க்குற? நல்ல ஸ்கூலா, பிரபல்யம் ஆகிதா, படிப்பில் எல்லாம் மிக்குதா, அந்நிய மத கலாச்சாரங்கள், சிறுக்கள், வணக்கம், அது இதெல்லாம், அது இனி பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு விளப்பம் இல்லை தானே,
அது பிரச்சனை இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அடிப்படையில் பிள்ளைக்கு அக்கீதா இல்லை போனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ இனி எங்களோட நாட்டு சிச்சுவேஷன், அமைப்பு, சூழல் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கலாம். அதனால் நாங்கள் புள்ளலுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேன்டா, சாரி அந்த டைமுக்கு நீங்கள் வணங்காமல் கையை கீழே போட்டு கொண்டிருங்க, சும்மா கேட்டுக்கொண்டிருங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், நாங்கள் போவோம். இப்போ காலம் மாறிட்டே. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த கலிமாவை உட்றதுக்கு எங்களுக்கு அனுமதி வந்துட்டா, கொள்கையை விட்டுறதுக்கு அனுமதி வந்துட்டா. அகீதாவை எங்களோட குழந்தைகளை ஈமான ஈட்டி வளர்க்க வேண்டிய தாய்மாருக்கு கொள்கைக்கு மாற்றமாக இணை வைப்ப ஊட்டி வளர்க்கக்கூடிய சூழல்ல குழந்தைகளை வளர்க்கின்றார்கள். அதற்கு அனுமதி கிடைச்சிட்டா. அன்பான தாய்மார்களே, எங்கே அகீதா? நாங்கள் பார்க்கின்றோம் பல பாடசாலைகளிலே எங்களுடைய சிறார்கள் அந்நிய மத குழந்தைகளுடன் சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள், தெய்வங்களை வணங்குகின்றார்கள், அவர்களுடைய கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்கின்றார்கள். எல்லா விதமான ஷிர்கான விடயங்களையும் இன்று பாடசாலையில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது. அதில் எங்களுடைய பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு சர்வமத ஒற்றுமை என்ற பெயரிலே கொள்கையும் விட்டுவிட்டு முன்னணி வகித்து ஒத்துழைத்து செயல்படுகின்றார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அன்பான சகோதரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்திய கலிமாவை நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக 13 வருட காலம் கஷ்டப்பட்டார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 13 வருட காலங்கள் கஷ்டப்பட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை போதித்ததற்காக ஊரிலே ஒதுக்கப்பட்டார்கள். ஷேபு அபி தாலிப் எனக்கூடிய பள்ளத்தாக்கிலே 2 வருட காலமாக உணவு குடிபானம் எதுவுமே இன்றி ஈமானை ஏற்றுக்கொண்ட, கலிமாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், சஹாபியாக்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள். உண்ண உணவு இல்லாமல், குடிப்பதற்கு பானம் இல்லாமல், இலை குலைகளை உண்டு கூட விட்டைகளாக மலங்கழித்தோம் என்று வரலாறு கூறுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்காக, சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவன் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதற்காக சஹாபியாக்களுடைய தியாக வரலாறை சற்று முன் கேட்டீர்கள். அதிலே கூறப்பட்ட வரலாறாக இருந்தாலும் இந்த இடத்துடன் சம்பந்தப்பட்டதால் கூறுகின்றேன். இஸ்லாத்திற்காக முதல் உயிர் தியாகம் செய்தது அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். கொடுங்கோலன் அபூஜஹல் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையாக இருக்கின்றாள், கலிமாவை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகின்றான். உயிரை கையில் வைத்துக் கொண்டு துடிக்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வா என்னுடைய உயிரா என்று. நீ கொள்கையை விட்டுவிடவில்லை என்றால், இந்த சிலைகளை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை கொலை செய்வேன் என்று மிரட்டுகின்றான். ஆனாலும் உயிர் தப்புவதற்காக நாவளவில் பொய் சொல்லியாலும் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொள்கையிலே கொண்ட உறுதி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நாவளவில் கூட அவர்கள் மறுக்கவில்லை. சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவில் உறுதியாக இருந்தார்கள். கொடுங்கோலன் அபூஜஹல் கொடூரமான முறையிலே மர்ம உறுப்பில் அம்பை ஏய்ந்து அந்த பெண்மணியை துடிதுடிக்க கொலை செய்கின்றான். கலிமாவுக்காக முதலில் இஸ்லாத்துக்காக முதலில் இஸ்லாத்தில் உயிர் தியாகம் செய்தது ஒரு பெண்மணி என்ற பெருமையே பெண்ணினத்திற்கு சேற்றுவித்து சென்றார்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சகோதரிகளே, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே, தௌஹீதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிலைமை இன்று இருக்கின்றதா? அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றதா? எமது ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றதா? எதுவுமே இல்லாமல், எவ்விதமான நிர்பந்தமும் இல்லாமல், அற்பமான உலக இன்பத்திற்காகவும், உலகத்தின் மோகங்களுக்காகவும், உலகத்தின் அந்தஸ்திற்காகவும், உயர்வுக்காகவும்
நாம் நமது கொள்கையை விட்டு செல்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? நாங்கள் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காமல் இருந்தால், எங்களுடைய அகீதாவிலே நாங்கள் உறுதியாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தஹ்ரீமிலே அழகான ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஈமான் கொண்ட சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணம் காட்டுகின்றான். சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணம் காட்டுகின்றான். நாங்கள் ஈமான்ல நிலைத்து நிற்கிறேன்டா, எங்களுக்கு ஈமானுக்கு உதாரணமா அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை காட்டுறான். எப்படி அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை ஈமானுக்கு உதாரணமா காட்டுறான்? இத் காலத் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா. ஃபிரௌனுடைய மனைவி கூறினாள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பி இப்னி லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டித்தா. யார் துஆ கேட்கிற? ஃபிரௌனுடைய மனைவி. அப்போ ஃபிரௌனுடைய மனைவி எப்படி வாழ்ந்தா, ஆடம்பரம், அவளோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் முன்னால் வரலாறுல பார்த்தீங்க. அப்போ அவ்வளவு செல்வ செழிப்புடன் சீமாட்டியாக வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி தன்னுடைய கணவன் தான் ரப், தன்னை வழிபட வேண்டும், தனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கூறியும் கூட தன் வளர்ப்பு மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவோன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையை கற்றுக் கொடுத்தவுடன் அதை தன்னுடைய மகனிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அந்த ஈமானை கற்றுக்கொண்டார்கள், அந்த அகீதாவை கற்றுக்கொண்டார்கள், அந்த ஏகத்துவத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த கற்ற ஏகத்துவத்திலே கணவன் எதிர்த்திருந்தும் கூட கணவனை எதிர்த்து போராடினார்கள். கணவன் மனைவியை நீ கொள்கையை விட்டுவிடவில்லை என்றால் நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று எச்சரிக்கின்றான். அதற்கு பொறுப்பாக ஊழியர்களையும் சாட்டி விடுகின்றான். என்னடா இவ்வளோ நாளா நான் ஒரு செல்வ சீமாட்டியாக இந்த மாளிகையிலே வாழ்ந்துவிட்டு என்ன கொலை செய்கிறேன் என் அன்பு கணவர் என்ன கண்டிக்கிறாரு. இப்ப நான் கணவர் சொல்றதை கேட்கிறதா, கொள்கையில் உறுதியா இருக்கிறதா? யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அவங்க கேட்ட துஆ என்ன? லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஈமான் கொண்டவங்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியோட உதாரணம் பாருங்க. இது காலத் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தா. வனஜினி மின் ஃபிரௌன், ஃபிரௌன் கணவன் அல்லாஹ் துஆ கேக்குறாங்க, வனஜினி மின் ஃபிரௌன், யா அல்லாஹ் என்னை ஃபிரௌன்ட்டேந்து காப்பாத்து. யார்ட்டேந்து காப்பாத்து? என்ன கணவன்ட்டேந்து என்ன காப்பாத்திரு, அவர் இந்த ஷிர்க்லேந்து என்ன காப்பாத்திரு, பிழையான கொள்கையிலேருந்து என்ன காப்பாத்திரு. யா அல்லாஹ் என்ன கணவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரு. வஅமலிஹி அவன் செயல்லேருந்து என்ன காப்பாத்திரு. வனஜினி மினல் கௌமில் ஸாலிமீன் வழிகட்ட அநியாயக்கார இந்த கூட்டத்தில் இருந்தும் என்னை காப்பாத்திருன்னு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க. அவர்களுடைய அந்த கொள்கையின் உறுதி தஃப்சீர்ல நாங்க பார்க்கிறோம். அந்த கொள்கையை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விட்டு கொடுக்காததன் காரணத்தினால கொடூரமான முறையில் பெரியதொரு பாறாங்கல் அவருடைய உடம்பில் ஏற்றப்பட்டு அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அவட அந்த கடைசி தருவாயில் சொர்க்கத்தில் இருந்த ஒரு மாளிகை காண்பிக்கப்பட்டதாகவும் வருது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனோட மௌத்துக்கு முன்னாலே அவ வேதனை செஞ்சு கொல்ல போகலை, அவக்காக சொர்க்கத்தில் கட்டப்பட்ட மாளிகை அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் காட்டுறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையிலே அவர்கள் விலங்கெடுத்தது என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையற்றது. நிலையான நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். அதனால கோடி கோடி சொத்து சுகங்களோட மாடா மாளிகையில கோபுரத்தில் வாழ்ந்தாலும் இந்த அற்பமான உலகம் அழிந்து செல்லக்கூடியது. நிலையான நிம்மதியான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை. அதனால இந்த போலியான உலக மாளிகை எனக்கு தேவல்ல,
நிலையான நிரந்தரமான சொர்க்கத்தின் மாளிகை தான் எனக்கு தேவைன்றத அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் முடிவெடுத்தார்கள், உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்ததாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அன்பான சகோதரிகளே, நாங்கள் எங்களோட கொள்கையில் உறுதியாக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் பதிலளிப்பான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கும் வரும். அப்படி இல்லாம நாங்க இந்த கொள்கையில உறுதியாக இருக்கலண்டா, சரியான அகீதாவை பின்பற்றலண்டா, நாங்க என்ன செய்வோம்? தவறான பிழையான எங்களுடைய மனோ இச்சைகளை, குர்ஆன் சுன்னாக்கு முரணான விடயங்களை, மார்க்கத்துக்கு அப்பால் பட்ட விடயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல அதை பற்றி அழகான முறையில் தெளிவான முறையில் சூரா கசஸ்ல சொல்றான், ஃபஇல்லம் யஸ்தஜீபூ லக, அவர்கள் உங்களுக்கு விடையளிக்கவில்லை என்றால் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் அவர்களுடைய மனோ இச்சையைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். وَمَنْ أَضَلُّ مِمَّنِ اتَّبَعَ هَوَاهُ بِغَيْرِ هُدًى مِنَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய நேர்வழியின்றி தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுபவர்களை விட வழிகெட்டவர்கள் யார்? இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கசஸ்ல என்ன சொல்றான்? நாங்க அல்லாஹ்க்கு பதிலளிக்கலண்டா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கட்டுப்படலண்டா, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நாங்க வழிபட்டு வாழலண்டா, நாங்க எதை பின்பற்றோம்? எங்கட மனோ இச்சையை தான் நாங்க பின்பற்றோம். எங்கட மனசாட்சி சொல்றதான் நாங்க பின்பற்றோம். எங்கட சிந்தனை எங்களுக்கு எதை வலியுறுத்துதோ அதைத்தான் நாங்க பின்பற்றோம். அப்படி யாரு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றாங்களோ அவங்கள விட வழிகெட்டவங்க யாருமே இல்லை. அவங்கள விட வழிகெட்டவங்க யாருமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி யார் வழிகெட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றாதவர்களாக, அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அன்பான சகோதரிகளே, நாங்கள் இப்போ எங்களோட வாழ்க்கையில் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எங்களோட வாழ்க்கை ஒரு வணக்கம். எங்களோட வாழ்க்கை ஒரு வணக்கம். அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுப்பு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான். அன்பான சகோதரிகளே, வாழ்க்கை ஒரு வணக்கம். வாழ்க்கை ஒரு வணக்கம். இந்த வாழ்க்கையை நாங்க எப்படி வாழ்றோம்? யாருக்காக வாழ்றோம்? யாரு வழிகாட்டிய முறையில் வாழ்றோம்? நாங்க அல்லாஹ்வுடைய தீன்ல அல்லாஹ் எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எப்படி ஏவி இருக்கிறாங்கன்னு எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாங்கள் நினைச்ச மாதிரி ஏதோ ஷிர்கொண்டும் இல்லை, நாங்கள் கபர் வணங்குறல்ல, நாங்கள் அப்படி செய்கிறல்ல இப்படி செய்கிறல்ல, சரி போகிற மாதிரி லைஃப் போட்டும், தொழுற பாங்க சொன்னால் அவ்வளோ தான், கொஞ்சம் திக்கர் செலவாத அப்படி செஞ்சு கொள்ளுற, இது சரியா பிள்ளையா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் தேடி பார்த்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுறோமா, இல்லாட்டி நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், முதலாவது விடயமாக கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த.
நீங்க எவ்வாறு ஏவப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வாறு கொள்கையில உறுதியாக இருங்க. ஒமன் தாப மஅக்க, உங்களையோட யாரெல்லாம் நபியோட யாரெல்லாம் சத்தியத்தின் பக்கம் மீண்டிருக்கிறாங்களோ அவர்களும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் எப்படி ஏவப்பட்டிருக்கிறீங்களோ ஏவப்பட்ட முறையில் உறுதியாக இருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். வரம்பு மீறவான, கட்டுப்பாட்டை மீறி பெய்திரவான, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யவான, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அகீதால கொள்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமால உறுதியாக இருக்கணும்ன்றது முதலாவதாக அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆர்டர். விளங்குறா? நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எந்த இடத்துலையும் அகீதா கொள்கை சரியா இருக்குதான்னு நாங்க பார்க்கிறோமா? இந்த கொள்கையை பத்தி நாங்க சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோமா? இப்பெல்லாம் தௌஹீதெல்லாம் பேசுகிற காலம் இல்லை, அதெல்லாம் பழைய காலம். பதுவலை பற்றி பேசப்படாது. நாங்கள் உள்ள மாதிரி மார்க்கத்தில் தொழுது கொண்டு அமல் இபாதத் செஞ்சு கொண்டு பேய்த்துட்டா சரி. இது அங்கே சிறுக்கு நடக்குதா, இங்கே பிதாத் நடக்குதா, இப்படியெல்லாம் பார்த்தேன்டா இன்னும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பமும் பிரிஞ்சு போகிறதும் இதெல்லாம் வரும். அது முந்தி தானே அதெல்லாம் ஆட்கள் சரியான தீவிர போக்கு. தௌஹீத் என்று சொல்லி சிறுக்கு பிதாத் என்று சொல்லி இப்போ எல்லாரும் ஸ்மூத்தாக நல்லா ஒத்துமையாக நல்லா லைஃப் ஓடிக்கொண்டிருக்குதேண்ணா. மறுக்காலும் இந்த பயானை வச்சா குழப்பமோ தெரியா? பேசப்படணும், அகீதா பேசப்படணும். உறுதி இல்லாமல் இருக்க போகல, அகீதா பேசப்படணும், கலிமா பேசப்படணும், சஹாபியாக்கள வரலாறு பேசப்படணும். இப்படி இல்லாததால தான் இன்றைக்கு எங்கட பெண்கள் எந்த அளவு மோசமாக செல்கின்றார்கள் என்று சொன்னால், கொள்கை இல்லாததால, அகீதா இல்லாததால. ஒரு துஆ, ஒரு இபாதத். யார்கிட்ட துஆ கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட. நோய் வந்தா ஆஃபியத்துக்கு துஆ கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹசரத் மார்ட்ட போறது, துஆ கட்டுறது, தாயத்து கட்டுறது, இஸ்ம் துஆ செய்யறது, எல்லா பகுதியும் மிகச்சி கொண்டு வருது. மருந்து செய்யற மாதிரி இங்காலையும் ஒரு மருந்து செய்வோம், அல்லாஹ் அதுலேயும் ஆஃபியத்தை தருவான். இது ஷிர்க்குன்னு கூட விளப்பம் இல்லை, இது பாவம் கூட விளப்பம் இல்லை. எல்லா விதமான கொண்டாட்டங்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்கட சமூகத்து மக்கள் மாறிட்டாங்க. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொன்ன மாதிரி கொள்கையில் உறுதியாயிருங்க. சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அகீதால உறுதியாயிருங்க. எந்த கட்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு தவிர வணக்கத்தை நாங்கள் யாருக்கும் செலுத்தவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே உறுதிக்கு மேலாக உறுதியாக இருக்க வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொள்கைக்காக விளங்குறா, நேரான வழிக்காக, இந்த அகீதாக்காக துஆ கேட்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையில் நாங்கள் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்குறோம்? சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நிலையான பாதைக்கு எங்களுக்கு நேர்வழி காட்டு, இஸ்திகாமத்தான பாதைக்கு நேர்வழி காட்டு. சூரத்துல் ஃபாத்திஹால இப்படி ஓதுறோம்னு கூட தெரியாத பல தாய்மார் இருக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹால நேரான பாதைக்காக எங்களுக்கு நேர்வழி காட்டு, உறுதியான பாதை எங்களுக்கு காட்டு. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய கோபத்திற்காலாகிய வழிகேடர்களுடைய பாதை அல்ல, யஹூதிகளுடைய வழிமுறையும் அல்ல, நசாராக்களுடைய வழிமுறையும் அல்ல, நேரான உன்னுடைய நிலையான பாதை. அன்பான சகோதரிகளே, அந்த நேரான நிலையான பாதையை விட்டுவிட்டு இன்று நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய பாதை யாருடைய பாதை? அல்லாஹ் குர்ஆன்ல யஹூதி நசாராக்கள் கோபத்திற்குள்ளான யஹூதிகளுடைய பாதை, வழிகேட்டுக்குள்ளான நசாராக்களுடைய பாதைகளை இன்று எங்களுடைய சமூகத்து முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால்
நாங்கள் தொழுகையில் கேட்குற துஆ கூட சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை கூட நாங்கள் விளங்காமல் வாழ்கிறோமே. நாங்கள் தொழுகையில் கேட்கக்கூடிய கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை கூட விளங்காமல் வாழ்கின்றோமே. அன்பான சகோதரிகளே, எவ்வளவு கவலைக்குரிய விடயம். இந்த யஹூதி நசாராக்களோட கலாச்சாரங்கள் வழிமுறைகளை பற்றி பேசுகிறேன்டா அது ஒரு தனிப்பகுதியாக பேசணும், அடுக்கி கொண்டு போகலாம். நான் இன்றைக்கு பேச போகிறது கொள்கையில் உறுதியாக இருக்கணும். உதாரணமாக வைங்களே, ஒரு புள்ள பிறந்தா கூட இன்றைக்கி புள்ள பிறக்க தேவையில்ல, பிறக்க முந்தியே விளங்குறா எத்தனையோ விஷயங்கள் வருது. இப்போ புள்ள முந்தி ஹம்லான உடனே கற்பம் தரிச்ச உடனே பேபி ஷவரா, அதுக்கு போகிறோம் ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இனம் உண்டா. அதுக்கு போகிறோம் புள்ள பெக்க ஹாஸ்பிட்டல் போக முந்தி அது உண்டு. பெய்த்து வரப்போகல கல்யாணம் முடிச்சா மகளை வெல்கம் ஹோம்னு சொல்லுவாங்க, இப்போ பேபி வெல்கம் மாம். அதுக்கு போகிறோம் எத்தனையோ 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 வருது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார்ட வழிமுறை? குர்ஆன் லேகுதா, ஹதீஸ் லேகுதா? யஹூதி நசாராக்களோட வழிமுறை. யஹூதி நசாராக்களோட வழிமுறை. பேர் வைக்கிறண்டா கூட அல்லாவுக்கு விருப்பமான பேர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், நபிமார்களோட பேரை கொண்டு புலலுக்கு வைங்க, அழகிய அர்த்தமுள்ள பேர் வைங்க. பிறக்க முந்தியே டிசைனும் ஃபேஷனும் ப்ரொனவுன்சேஷனும் உச்சரிப்புகளும் அது இது எத்தனையோ அடிப்படைகள். இதெல்லாம் செய்யக்கூடிய தாய்மாருக்கு புள்ள பிறந்தா அக்கீக்கா கொடுக்கறது கூட இன்றைக்கி தெரியா போய்த்துட்டு விளங்குறா. நல்ல பேர் வைக்கிறது கூட தெரியா போய்த்துட்டு, பிள்ளையிட முடிகளை சிறைக்கிறது கூட தெரியா போய்த்துட்டு, அந்த பிள்ளைக்கு களிமாவை ஊட்டி வளர்க்கிறது கூட தெரியா போய்த்துட்டு, மற்ற எல்லா விதமான அனாச்சாரங்களும் வழிகேடுகளும் மிகைத்து செல்வதன் காரணத்தினால அடிப்படை அகீதாவையே விட்டுவிட்டு குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இன்று எங்களுடைய தாய்மார் மாறிவிட்டது மிகவும் கவலைக்குரிய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் சென்று கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்கள். நான் உங்களை தவிர வேறு யார்கிட்டையுமே பேய்த்து கேட்காம இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை கற்றுத்தாங்க. மார்க்கத்தில் எனக்கு ஒரு விஷயத்தை படித்து தரணும். நான் யார்கிட்டையுமே பேய்த்து வேறு எதுவுமே கேட்க தேவையில்ல. அப்படியான ஒரு விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், குல் ஆமன் துபில்லா சும்மஸ்தகிம், நீ ஈமான் கொண்டேன் என்று கூறு, அந்த ஈமானிலே நிலைத்து நில். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லுங்க, அந்த ஈமான்ல நீங்க நிலைத்து நில்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டினார்கள். அன்பான சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டது போல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே, கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்பது. உறுதியாக இருக்கிறேன்டா எப்படி? வெறும் வாயளவில் அல்ல, சொல்லால உறுதியாக இருக்கணும், செயலால உறுதியாக இருக்கணும், உள்ளத்தாலும் நாங்கள் உறுதியாக இருக்கணும். விளங்குறா? கல்பால லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுறதுல நாங்கள் உறுதியாக இருக்கணும், நாவால மொழியிறத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். அதை எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இதில் ஷிர்க் இருக்கிறா பிதஅத் இருக்கிறான்னு பார்த்து பார்த்து மார்க்க விடயத்தை ஆராய்ந்து செயல்படும் விடயத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த கட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த கொள்கையை விட்டு விட மாட்டோம் என்னும் விடயத்தில் எங்களோட ஈமான பலப்படுத்தி அந்த அகீதால நாங்கள் என்னத்தான் பிரச்சனை வந்தாலும், நோய் வருதா, சோதனை வருதா, பிரச்சனை வருதா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போங்க, இசுந்துவா செய்யுங்க, அப்படி மருந்து செஞ்சு பாருங்க, ஈமானோடே இருந்து மௌத்தா போகிற ஷிர்க் செய்ய மாட்டேன், உறுதியாகிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் வாழ்க்கையை வச்சிருக்கிறமாய் மௌத்தை வச்சிருக்கிறானா இல்லையா? நோயை வச்சிருக்கிறமாய் ஆஃபியத்தை வச்சிருக்கிறான். சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை நாடினான் என்றால் நாங்கள் என்னத்தான் மருந்து செஞ்சாலும் சுகம் கிடைக்காது.
அல்லாஹ் எங்களுக்கு வாழ நாடினாண்டா நாங்கள் மருந்து செய்யாட்டியும் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அடிப்படை. அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த நாடினான்டா நாங்கள் எவ்வளவுதான் மருந்து செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு மேல ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் எங்களுக்கு வாழ நாடினான்டா நாங்கள் சில நேரம் அலட்சியமாக இருந்தா கூட அல்லாஹ் எங்களையே வாழ வைப்பான். அதுக்காக வேண்டி நாங்கள் காரணங்களை செய்யாமல் உலகத்தில் வாழையலாம். விளங்குறா? அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை வைக்கணும், காரணங்களை எடுத்து நடக்கணும். விளங்குறா? உறுதியா நம்பிக்கை வைக்கிறேன்னா நோய் வந்துட்டு அல்லாஹ் ஆஃபியத்தை தான் அல்லாஹ் நம்பிக்கை வைக்கிற, துஆ கேட்குற, அதோட டாக்டர்கிட்ட பேர மருந்து எடுக்கிற, அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு பிஸ்மில்லான்னு குடிக்கிற. இப்போ காய்ச்சல் வந்துட்டே அல்லாஹ் ஆஃபியத்தை தருவான்னு அல்லாட்ட மட்டும்தான் துஆ கேட்கணும், மருந்து போறல்ல இல்லை. அல்லாட்ட துஆ கேட்டாச்சு, பிஸ்மில்லான்னு 2 பேண்டோல குடிச்சாச்சு. அதை காரணத்தை செயல்படுத்துறவன் அல்லாஹ், காரணத்தை எடுத்து நடக்கிறது எங்களோட கடமை. விளங்கி நான் சொன்னது? மருந்த குடிக்க அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கணும், மருந்த குடிக்கிறது எங்களோட கடமை. ஆஃபியத்தை தாரது யாரு? அல்லாஹ். பொறுமையா இருக்கணும். இதுதான் யதார்த்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அதனால நாங்க அல்லாஹ் மேல உறுதியா இருக்கணும். என்னதான் சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தீனை நான் பற்றி பிடிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَاعْتَصَمُوا بِهِ, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே பற்றி பிடித்து செயல்படுவார்களோ, நிலைத்திருப்பார்களோ, فَسَيُدْخِلُهُمْ فِي رَحْمَةٍ مِّنْهُ وَفَضْلٍ, அவர்களை எங்களுடைய அருளிலும் சிறப்பிலும் நாங்கள் நுழைவிப்போம். وَيَهْدِيهِمْ إِلَيْهِ صِرَاطًا مُسْتَقِيمًا, அவர்களுக்கு நிலையான நேரான பாதையை நாங்கள் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான். நீங்க அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில உறுதியாக இருந்துட்டீங்கடா, அகீதால உறுதியாக இருந்துட்டீங்க என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நிலையான நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அருள, அல்லாஹ்வுடைய சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொழிவதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அது மாதிரி இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَأَلَّوِ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً غَدَقًا, அவர்கள் இந்த நேரான அகீதால கொள்கையில சத்திய பாதையில அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு நிறைந்த நீரை அவர்கள் மீது நாங்கள் பொழிவோம் என்று கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன? நீங்க அகீதால கொள்கையில் உறுதியா இருந்தா உங்களோட எல்லா விஷயத்தையும் பொறுப்பேற்கக்கூடியவன் யாரு? உங்களோட எல்லா விஷயத்தையும் பொறுப்பேற்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமால உறுதியா இருந்தா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பொறுப்பேற்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் உங்களோட எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய எல்லா காரியங்களையும் சிறந்ததாக்கி வைப்பான். எனவே அன்பான சகோதரிகளே, நாங்கள் இந்த கொள்கையை பின்பற்ற வேண்டிய கட்டாயமான காரணம் இருக்குது. முதலாவது எங்களோட வாழ்க்கையோட வெற்றியே இந்த அகீதா தான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறணுமா இல்லையா? ஒரு தொழில் செஞ்சால் நீங்கள் அந்த பிஸ்னஸில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, நஷ்டம் அடையணும்னு நினைக்கிறீங்களா? எதை எதிர்பார்ப்பீங்க? வெற்றி. புள்ளைய பெற்று வளர்க்குறீங்க, உங்களோட பிள்ளையோட விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா, தோல்வி அடையணும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலுமே வெற்றி தோல்வி சகஜமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எதை எதிர்பார்த்து நகர்றோம்? எதை எதிர்பார்த்து நகர்றோம்? எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும், வாழ்க்கையில் நலவு கிடைக்கணும், வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கணும். இம்மை மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றியே எதில் இருக்குது? இந்த கலிமாவுடைய வாழ்க்கையில தான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பின்பற்றுறதுல தான், இந்த கொள்கையை எங்கட வாழ்க்கையில நிலைநிறுத்துறதுல தான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் அழகான முறையில் சொல்லுறான். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்ன குர்ஆனுடைய வசனம், அதே வசனம் தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை சிந்திச்சு பாருங்க. சூரா ஃபுஸ்ஸிலத்ல இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று யார் நிலைத்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மலக்குமாரே சக்கராத்துடைய ஹாலில் வந்து பயப்படவானம், கவலைப்படவானம், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிட்டா, வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிட்டா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கான வாழ்க்கையாக, கலிமாவுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதால
என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமாக மாத்துறான். ரெண்டாவது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பின்பற்றது, இஸ்லாத்தை பின்பற்றது வாஜிப். இதை இல்லாம வேற எதையுமே அல்லாஹ் எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாததை யார் மார்க்கமாக எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன். நிச்சயமாக அவர் மறுமையிலே நஷ்டவாளியாகத்தான் இருப்பார். இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தவிர, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர, அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க மார்க்கம் இல்லாம எதைத்தான் மார்க்கம் என்று செஞ்சாலும் அல்லாஹ் எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டான். குர்ஆன் சுன்னால வழிகாட்டப்படாத எதைத்தான் நாங்க செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க செஞ்சு வேலை இல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க ஷிர்க் செஞ்சிட்டோம்டா, அல்லாஹ்க்கு இணை வச்சிட்டோம்டா, நாங்க எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். வமஅவாஹுன் நார். அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் நரகம். நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமால உறுதியாக இல்லாம, அகீதாவை சரியான முறையில பேணாம, எங்களோட பிள்ளைகளுக்கு அகீதாவை ஊட்டி ஈமானை ஊட்டி வளர்க்காம, கொள்கையில் உறுதியா இல்லாம நாங்க மௌத்தா போனா சொர்க்கம் ஹராம். நாங்க எவ்வளவு கோடி கோடியாக நல்லமல் செஞ்சாலும், சதகாக்கள் கொடுத்தாலும், நாங்க என்னதான் செஞ்சாலும் எதுவுமே எங்களுக்கு பயனளிக்க மாட்டாது. எனவே அன்பான சகோதரிகளே, நாங்க முதலாவதாக அல்லாஹ்வுடைய கடமையை பேணி நடக்கணும். அல்லாஹ் எங்களுக்குரிய கடமையை பேணி நடப்பான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறோம் தானே, நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அல்லாஹ் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? விளங்குறா? நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றினா அல்லாஹ் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவோம். நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையில் பிழை செஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு கடமையும் அல்லாஹ்க்கு இல்லை. விளங்கினா? நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வான். நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலண்டா அல்லாஹ்க்கு எந்த விதமான தேவையும் இல்லை எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய. நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையுமே இணையாக்க கூடாது. நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையுமே இணையாக்க கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கலையோ அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கணும். யார் அல்லாஹ்க்கு எந்த ஒன்றையுமே இணை வைக்கலையோ அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கணும். சரியா? இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் மௌத்தா போக போகிறோம். மௌத்தா போனால் ஒன்றில் சொர்க்கம் அல்லது நரகம். மௌத்துக்கு பின்னால் ஒன்றில் சொர்க்கம் அல்லது நரகம். இப்போ எங்களுக்கு எல்லாம் எது வேணும்? எங்க எல்லாருக்கும் எது வேணும்? சொல்லுங்களே. சொர்க்கம். சொர்க்கத்தை எங்களுக்கு தாரவன் யாரு? சொர்க்கத்தை எங்களுக்கு தருபவன் யாரு? யாரு? அல்லாஹ். நரகத்தொட்டு எங்களைய பாதுகாக்கிறவன் யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் எங்களுக்கு எப்ப சொர்க்கத்தை தாரன்னு சொல்லிக்கிறான், எப்ப நரகத்துல எங்களைய காப்பாத்துறன்னு சொல்லிக்கிறான். நீ எனக்குரிய கடமையை செஞ்சா நான் உனக்குரிய கடமையை செய்வேன். நீ எனக்குரிய கடமையை செஞ்சா நான் உனக்குரிய கடமையை செய்வேன். அன்பான சகோதரிகளே, எங்களுக்குரிய கடமை அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்.
அவனுக்கு எந்தொன்றையும் இணை வைக்காமல் இருக்கணும். அல்லாவுக்குரிய கடமை நாங்கள் அல்லாஹ்க்கு எந்தொன்றையுமே இணை வைக்காட்டி எங்களே நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது, சொர்க்கத்துக்கு அனுப்புறது. அப்ப நாங்கள் எங்களோட கடமையை செய்யணுமா இல்லையா? அந்த கடமையை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமா இல்லையான்றதுதான் கேள்வி. விளங்குறா? கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா. நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும். அன்பான சகோதரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களுடைய குழந்தைகளை உறுதியாக அந்த கலிமாவிலே வளர்த்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அகீதாவை கொடுங்கள், சத்தியத்தை கொடுங்கள். அல்லாஹ்வை பேணி நடக்க குழந்தைகளாக அவர்களை ஆக்கிவிடுங்கள். ஆரம்ப கல்வியில் இருந்து இறுதி வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான ஏகத்துவ கொள்கையிலே உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய நம் அனைவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய கடமையை சரிவர நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மிக முக்கியமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கொள்கையை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிலையாக நிறுத்துறதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு காரணி என்ன தெரியுமா? எங்களோட குடும்ப வாழ்க்கைகளில் கூட இணை வைத்தல் வராமல் நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய வாழ்க்கை, ஒரு மனிதன் தன் வாழ்க்கை துணைவியை கூட கொள்கையுடைய அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும். விளங்குறா? எங்களோட வாழ்க்கை வெற்றி பெறறதுக்கு முக்கியமான அடுத்த காரணமாக எங்களோட வாழ்க்கை துணைவியை கூட எதில் தேர்வு செய்யணும்? கொள்கையுடைய அடிப்படையில் தேர்வு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், என்ன? லா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஆம்பளையை பார்த்து சொல்றான், ஷிர்க் வைக்கிற பொம்பளோல கல்யாணம் முடிக்கவான அவங்க ஈமான் கொள்ளும் வரை. ஷிர்க் வைக்கிற பொம்பளோல கல்யாணம் முடிக்கவான அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான்டா, முஷ்ரிக்கான பெண்களை நீங்க திருமணம் முடிக்கவானம் அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. விளங்குறா? வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும். உங்களுக்கு நல்ல பசுந்தா கவர்ச்சியா நல்லமா இருந்தாலும் கூட ஷிர்க் வைக்கிற ஒரு பொம்பளையை விட அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்கிற ஒரு அடிமை பெண் சிறந்தவர். அடிமைன்னா ஒரு வேலைக்காரி. இப்போ எங்கட பாசையில் சொல்கிறேன்னா வேலைக்கார பொம்பளை வீட்டுவல்ல சர்வெண்ட்டாக இருக்கிறது. முந்தைய அடிமைகளை தண்ட வேலைக்கு தான் வச்சு கொண்டிருந்தாங்க. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நல்ல அழகு பசுந்து கவர்ச்சியா இருந்தாலும் கூட ஷிர்க் இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட ஒரு வேலைக்கார பொம்பளை முஃமினான ஒரு வேலைக்கார பெண் சிறந்தவர். ஏன் அப்படி சொல்ற இஸ்லாம்? இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்கலா. மகன்மாருக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய தாய்மாரே, உங்களோட மகனுக்கு நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்குறீங்க? பொன் பசுந்தா ஈக்கோணம், கொஞ்சம் படிச்சு மீக்கோணமே, நான் போகிற வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமே. விளங்குறா? வந்தா போனால் பார்ப்பாங்களே மருமகள்ண்டு சொல்லி மகனுக்கு கொஞ்சம் மெச்சவும் மீக்கோணும். இப்படி 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 பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஏகத்துவத்தோட கண்ணீர் வடிக்கக்கூடிய பல தாய்மாரை நான் கண்டிருக்கிறேன். ஏகத்துவத்தோட கண்ணீர் வடிக்கக்கூடிய பல தாய்மாரை நான் கண்டிருக்கிறேன். பல தாய்மார் சொல்லுவாங்க, பாருங்க மௌலவியா, கொள்கைக்காக எங்கட ஆட்கள் கூட எங்கட புள்ளோல எடுக்கிறாங்க இல்லை மௌலவியா, பெய்து வெளியில ஷிர்கான இடத்துல எல்லாம் எடுத்து எடுத்து கல்யாணம் முடிக்கிறாங்க, காரணம் என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு எங்கட சமூகத்துல கொள்கையிட உறுதி, அவங்களோட கொள்கையிட உறுதி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தேட போக்கல விளங்கும், அகீதாட உறுதி விளங்கும். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், முஷ்ரிக்கான பொம்பளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க வானமண்டு. ஆம்பளையா இருந்தாலும் ஒரு ஷிர்க் முஷ்ரிக்கானவரை முடிச்சு கொடுக்கல. மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறவங்க
நல்ல ஜப்பில் இருக்கிறாரு, பெருசாக மார்க்கம் இல்லை, சரி சரி அது பிரச்சனை இல்லை, மகள் சமைச்சு கொள்வா. இது சரக்காட்டி எடுக்கிற சாமனே அப்படியே ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதுதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம், இதுதான் உலகம். அப்ப இன்றைக்கு எது குறிக்கோளா இருக்குது, எது வாழ்க்கையில நோக்கமா இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் 4 விடயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஒரு பெண் 4 விடயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். அவளோட பணத்துக்காக, அவளோட அந்தஸ்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய மார்க்கத்துக்காக. ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத்யதாக். மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள், இல்லாட்டி உனக்கு கரங்கள் நாசமாகும் என்றாங்க. மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள்ளுண்டாங்க. 4 விஷயத்துக்கு முடிக்கிறேன்டாலும் வெற்றி இருக்குது, மார்க்கத்துக்காக முடிக்கிறது. கருப்பு குட்டியா இருந்தாலும் கொள்கையில் உறுதியா இருக்கிறான்டா, ஹைர், வாழ்க்கையில பரக்கத் செய்கிறவன், வெற்றியை கொடுக்கிறவன் அல்லாஹ். கருப்பு பசந்து கருப்பு கோலம் வெள்ளை பசந்து யார் சொன்ன? மெலிஞ்சி கோணம், கொளுத்தி கோணம், அப்படி கோணம், இப்படி கோணம், இது என்ன சட்டம்? அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான அமைப்பில் படைச்சிருக்கிறான். எல்லாரையும் அழகான தோற்றத்தை தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை. அன்பான சகோதரிகளே, இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாழ்க்கை. இதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய், வரலாறுல நீங்க நேரப்பட படிச்சீங்க. இந்த சம்பவம் இன்னொன்று. கணவனை இழந்து தன் மகனை கூட இஸ்லாத்துக்காக நபி அவர்களிடத்தில் பணிவிடை செய்வதற்கு விட்டு சென்ற அந்த தாய், அபூ தல்ஹா என்ற ஒரு நபர் திருமணம் பேசி வாராரு உம்மு சுலைமா. அபூ தல்ஹா என்ற ஒரு நபர் திருமணம் பேசி வாராரு உம்மு சுலைமா. மாப்பிள்ளை இல்லை, அவக்கும் புள்ளைய வளர்க்கிறதுக்கு வாழ்க்கை துணை தேவை. ஒரு கஷ்டமான சந்தர்ப்பம். அபூ தல்ஹாவே கல்யாணம் பேசி வாராரு. கல்யாணம் முடிச்சிடலுமா இயலவா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, அபூ தல்ஹாவே, ஈமான் கொண்ட நானும் இணை வைக்கக்கூடிய நீங்களும் ஒன்று சேரேலா. அபூ தல்ஹாவே, ஈமான் கொண்ட நானும் இணை வைக்கும் நீங்களும் ஒன்று சேரேலா. நீங்க ஷிர்க்ல இருக்கிறீங்க, நீங்க ஷிர்க்ல இருக்கிறீங்க, உங்களையோட எனக்கு ஒன்று சேரேலா. ஈமான் கொண்ட நானும் நீங்களும் ஒன்று சேரேலா. ஆனா நீங்க திருமணம் பேசி வந்தது எனக்கு விருப்பம். நீங்க இஸ்லாத்துக்கு வருவீங்கடா, உங்களோட இஸ்லாத்தையே நான் மகராக ஏற்று திருமணம் முடிப்பேன்டாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வருவீங்கடா, உங்களோட இஸ்லாத்தையே நான் மகராக ஏற்று திருமணம் முடிப்பேன் என்றார்கள். அபூ தல்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே செல்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், இஸ்லாத்தை மகராக கொடுத்து திருமணம் செய்தார்கள். இஸ்லாத்தில் மிகச்சிறந்த மகராக இஸ்லாம் அமைகின்றது. அன்பான சகோதரிகளே, இதுதான் அகீதா. இதுதான் அகீதா. இன்னைக்கு மகளுக்கு மாப்பிள்ள பேசுற ஒன்றுமே சரி வரல, ஷிர்கோட ஈக்கிற ஒருத்தரு சரி வந்துட்டு எல்லாம் நல்லமப்பா, இந்த கொள்கையை பார்த்து மாப்பிள்ளைய விட்டேன்டா, இக்கங்களை வேற ஒன்றும் கிடைக்காதே, பேசாம அது சரி, ஏதோ அவட நசீபு அல்லாஹ் எழுதிக்கி முடிச்சு கொடுப்போம். அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதா? இல்ல, நான் கொள்கையில் உறுதியா இருப்பேன், என் பிள்ளைக்கு அல்லாஹ் ஒரு கொள்கையுள்ள கணவனை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் என்று உறுதியாக இருந்தா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வேணும் சகோதரிகளே, அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விடையளிப்பான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, எனவே நாங்கள் எங்களுடைய அகீதாவிலே, கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை தரிப்படுத்து. யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, உன்னுடைய மார்க்க வழிபாட்டின் பக்கம் எங்களுடைய உள்ளத்தை திருப்பிவிடு என்று அன்பான சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே என்னதான் சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும்
கொண்ட கொள்கையிலே அகீதாவிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் பயப்படவும் மாட்டோம், யாருக்கும் வழிபடவும் மாட்டோம். எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான அபயமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். விளங்குறா? இப்போ எல்லாரும் இந்த துனியாவில் வாழ்ந்ததுக்கு மனசில் ஒரே பயமே. எத்தனையோ ஜாய் பயம் இருக்குது. பொருளாதாரத்தில் பயம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத பயம், பிரச்சினைகள் பயம், இன்னும் சிலருக்கு ஜின் ஷைத்தான் பயம், இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைக்கு அல்லாவை பயந்தினீங்கண்டா ஒரு பயமும் உங்களுக்கு வராது. அல்லாவை பயந்தீங்கண்டா ஒரு பயமும் வராது. இந்த ஷைத்தாண்ட பயத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டே நிப்பாற்ற. விளங்குறா? ஷைத்தானுக்கு ஏன் பயப்படுற? ராவ் ஜாமத்தில் எழும்பினா சிலவங்க பேய் பிசாசுன்னு பயப்படுற. உண்மையிலே கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், எங்களோட தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயமன்றது இருக்கிறதா? இபாதத். பயமன்றது இருக்கிறதே இபாதத். பயத்தில் பல பகுதிகள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக மறைவான பயம், ஹவுஃபு சிர்ன்னு சொல்லுவோம் மரபில். இந்த மறைவான பயம் இபாதத். மறைவான ஒன்றை பயப்படுறேன்னா நாங்கள் யாரை பயப்படணும்? மறைவான ஒன்றை பயப்படுறேன்னா நாங்கள் யாரை பயப்படணும்? அல்லாவை மட்டும்தான். இந்த உம்மமார் சின்ன புள்ளோல வளர்க்க போகலே புள்ள வெளியில் போ அண்ணன் போனம் பயம் பயம், பாய் வரும் பக்கன் வரும் பயம். யார் தர்பியத் கொடுக்குற? யார் தர்பியத் கொடுக்குற? யார் இதை பயிற்றுவிக்கிற? உம்மமார். சாப்பாடு தின்ன போகல திண்டாட்டி பக்கன் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், குடுப்பன், பேய் வரும், பிசாசு வரும். யார் பயமுறுத்துற? யார் பயமுறுத்துற? இது ஷிர்க், சுத்தமான ஷிர்க். இது சுத்தமான ஷிர்க். மறைவான ஒரு சக்தி அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது தாய்மாரே எங்களுடைய பொறுப்பு. பிள்ளைக்கு நாங்க சின்ன வயசுல காட்டி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காட்டி கொடுத்த மாதிரி, யா குலாம் இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபலுக், என் அருமை சிறுவனே நீ அல்லாஹ்வை பேணி நட, அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை பேணி நட, அல்லாஹ்வை நீ உன முன்னிலையில கண்டு கொள்வாய். பிள்ளைக்கு ஈமான் ஊட்டி வளர்க்க வேண்டியது தாய்மாருடைய கடமை. ஆனா அந்த தாய்மார் இந்த சின்னஞ்சிறார்களை மறைவான ஒரு பயத்தை ஊட்டி வளர்க்கின்றார்கள், ஒரு அச்சத்தை ஊட்டி வளர்க்கின்றார்கள், ஷைத்தானை பயமுறுத்தி வளர்க்கின்றார்கள், பேய் பிசாசு என்று இல்லாத ஒரு சக்தியை ஊட்டி பயமுறுத்துகின்றார்கள். அன்பான சகோதரிகளே, இது ஷிர்க். அப்படி பயத்தை ஊட்டவானம். அந்த அடிப்படை பயம் ஊட்டப்படுறதுதான் புள்ளோல் பெருத்தாலும் ஒரு மறைவான சக்தியை பயப்படுறாங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் விலங்கெடுத்துக்கோங்க. நாங்கள் மறைவாக ஒரு ஜாமத்தில் முழிச்சாலோ எழுமினாலோ நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் உண்டு, மறைவான ஒரு விஷயத்தை பயப்படுறோம்டா, ஜின் வருமா? மனிதர்களை போல ஜின்னும் ஒரு இனம் தான். எங்களையும் அல்லாஹ் அவனை வணங்குறதுக்கு தான் படைச்சிக்கு, அந்த இனத்தையும் அல்லாஹ் அவனை வணங்குறதுக்கு தான் படைச்சிக்குது. எங்கள்லையும் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஜின்கள்லையும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள பயப்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் அப்படி பயப்படுறோம்டா ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா தாலிக்குமு ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியாஹு. விளங்கெடுங்க, அப்படி பயம் வருதா? அது ஷைத்தான். ஷைத்தான் யாரை பயம் காட்டுறேன்டா? தன்னுடைய நண்பர்களை பயமுறுத்துவான். ஷைத்தான் யாரை பயம் காட்டுறேன்டா? தன்னுடைய நண்பர்களை ஷைத்தான் பயமுறுத்துவான். நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கணுமா, ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கணுமா? யாரா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கணும். அதனால நாங்கள் அல்லாஹ் அல்லாத யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை மாத்திரமே உறுதியாக நம்ப வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரமே பயப்பட வேண்டும். அல்லாஹ் சூரத்து ஸாரியாத்ல 56வது வசனத்தில் சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை. எனவே அன்பான சகோதரிகளே, வல்ல ரஹ்மான் நம்மை படைத்த நோக்கம் நாம் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்தொன்றையும் இணை வைக்க கூடாது என்பதற்காக சூரா கஹ்ஃபிலே இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறுதி வசனத்திலே கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரா கஹ்ஃபிலே இறுதியாக கூறுகின்றான்,
فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யார் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நல்லமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவனுக்கு எந்தொன்றையும் இணை வைக்காதிருக்கட்டும் என்று கூறுகின்றான். எனவே எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்து எக்காரணம் கொண்டும் அவனுக்கு எந்தொன்றையும் இணை வைக்காமல் இருந்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். எனவே வல்ல ரஹ்மான் என்னிலும் உங்களிலும் நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு எவ்விதமான இணையமற்ற நிலையில் மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று வேண்டி விடை பெற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.